பழைய மாநில தலைவர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு, மதுரை மாவட்டம்னா அதுக்கு ஒரு தனி பேர் இருக்கணும்யா. மதுரை மாவட்டத்தில் இயங்குறதா தீர்மானமாக இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்த மதுரை மாவட்டம் எப்பொழுது பின்தங்கி உள்ளது என்பதை ஆதங்கப்பட்டார்கள். அதை மேம்படுத்த வேண்டியது ஆதாரக்கலை தலைவர்களின் பொறுப்பு தான். என்ன நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அதையும் மீறி சில இது நம்ம பென்ஷனர்லாம் யார் ரிட்டையர் ஆகிறாங்க, ரிட்டையர் ஆகிறவங்க யார் பென்ஷனராக ஆகிறாங்க, அவங்களெலாம் அப்ரோச் பண்ணி நம்ம செய்ய வேண்டியது என்பதுதான் முறை. அதை ஆதாரக்கலை தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் சொல்லி அவங்க 2 சப்ஜெக்ட் சொன்னாங்க. அதாவது சப்ஜெக்ட் மேட்டரை நீங்கள் விட்டீங்களையா அப்படின்னு ஒரு போட்டு போட்டாங்க. நீளம் அதாவது சப்ஜெக்ட் மேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆமாம் ஒன்று இருக்கு. அதாவது முக்கிய கோரிக்கைகள் குறித்து 3/12 அது ஆய்வு தொடர் நடவடிக்கை. மண்டல கூட்டங்கள் நடத்துறது பிப்ரவரியில் பண்ணுறாங்க. அது மாநிலத்திலும் டெபிட் பண்ணுறாங்க. யார் டெபிட் பண்ண போகிறாங்களோ அவங்க வர இருக்கிறாங்க. அவங்க மண்டலம் இது ரீஜியனாக வச்சுருக்குறாங்க. மண்டல கூட்டங்கள் போடுறாங்க. ஆமாம், அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது நிர்வாகத்தினுடைய இதை ஸ்பீடப். ஆமாம், ஸ்பீடப். அதான் அப்போ மதுரையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்லை, மதுரை மாதிரி பல்வேறு மண்டலங்கள். அது தெரியல, அவங்க தான் சொல்லுவாங்க. இனிமேல் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 மாவட்டங்கள் வளர்த்துருவாங்க. நிர்வாகிகள் எல்லாரும் வருவாங்க. இப்போ எங்களுக்கு சொல்ல முடியும். மாநிலத்திலிருந்து யாராவது தலைவர் வருவார், பொருளாளர் வருவார், பொதுச்செயலாளர் வருவார், 2 வரலாம். நாங்கள் அப்படிதான் 25 நாங்கள் போய் அவங்கள சந்திச்சு பேச போகிறோம். அப்போ அந்த செலவை நம்ம ஏற்றுக்கணும். இல்லை, அவங்க போனோட தூத்துக்கிட்டாரு கேட்டாரு, நான் காலையில் வந்தால் நீ டிஃபன் கொடுப்பீங்களான்னு கேட்டாரு. இந்த மாதிரி ஆளுதான் இருக்காங்க. ஆனால் அவங்க துணி போட்டுருக்கே, நான் காலையில் டிஃபன் கொடுப்பீங்கன்னா அவங்க மாட்டேன். அதெல்லாம் தயாராக இருக்கணும். செலவு தயாராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எல்லாம் கண்டிப்பாக மண்டல மாநாடு மதுரைக்கு தேர்ந்தெடுக்கிறது. அது நீங்கள் இடம் பார்க்கணும், சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும். அவங்க அந்த மாவட்டங்களுக்கு கூட நீங்கள் சர்க்குலர் அனுப்பணும். எந்த தேதி நீங்கள் முடிவு பண்ணணும், மற்றவங்களுக்கு அதை நீங்கள் பண்ணணும். அதை அவங்க கேட்டு பார்த்து பண்ணி அவங்க அப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி அந்த மாதிரி சிரமங்கள்லாம் நமக்கு இருக்குது. இல்லை, இது இன்னும் அந்த எந்தெந்த மாவட்டங்களில் மண்டல மாநாடு நடத்த போகிறோன்றது போட்டாச்சு. எந்தெந்த மண்டலங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. அது முடிவு பண்ணிட்டாங்க தலைவர். மதுரை மாவட்டம், மதுரையில் ஒன்று, மதுரை மாவட்டம் மண்டலம், இதில் என்னென்ன மாவட்டம் சேர போகுதுன்னு சொல்லணும். இந்த மண்டலத்தில் எதெல்லாம் சேர்க்கறது சொல்லணும். நாங்கள் பிப்ரவரியில் இத்தனை போட போகிறோம், நாங்கள் இந்த இடத்த பிடிச்சிருக்கோம்னு சொன்ன பிறகு தான் அவங்க ஒரு தேதி கொடுப்போம் மாநிலத்திலேருந்து. அதை நீங்கள் கவனமாக கேட்கணும். அதாவது அவங்க அங்கேருந்தே ஒரு லெட்டர் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. மண்டல கூட்டங்கள் பிப்ரவரியில் நடத்த இயலும் அப்படிங்கிறதா சொல்லி அங்கேருந்து ஒரு ஆய்வுரை இருக்குல்ல, மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங், அதிலே சொல்லியிருக்கிறாங்க மண்டல கூட்டங்கள் அடுத்த வெகு விரைவில் நடத்தப்படும். அது பிப்ரவரி 2026 நாம் மண்டல கூட்டங்களை ஆய்வு ஆட்களை அனுப்பிச்சு ஆய்வு செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதி நடக்கிற மீட்டிங்கில் சொல்லுவாங்கன்னு அது என்னென்னு பார்த்துக்கலாம். அதில் இல்லை, அதில் சப்ஜெக்ட் இல்லை. இருந்தாலும் அங்கே போகிறது நாங்கள் கேட்டுக்கிறோம் என்ன ஏதுங்கிறத. அப்போ அந்த மண்டலம் அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா 8ஆம் மாதம் மூத்தோர் குரலில் அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த மண்டலமாக யார் டெபிட் பண்ணி அவங்க யாருக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அலாட் பண்ணியிருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. அதில் மாநில தலைவர் சிவ திருமணிநாதன் அப்புறம் இன்னொருத்தர் 2 பேரை போட்டிருக்கிறாங்க. 2 பேரை போட்டு இந்த மதுரை சார்ந்து ஒரு 2-3 மாவட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி அதை லிஸ்ட்லாம் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே ஆதாரக்கலை தலைவர் அனைவருக்குமே கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறோம். அப்படி வரும்பொழுது அந்த மண்டலங்களுக்கு வரும்பொழுது நாம் மண்டல கூட்டம் நடத்துறதுக்கு மதுரை மாவட்டம் தயாராக இருக்க வேண்டுங்கிறத ஐயா சொல்ல வர்றாங்க. அது என்றைக்கு வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறது 6/1/2026 கூட்டத்தில் நியமாக சொல்லுவாங்களா இருக்கும். இல்லாட்ட நாங்கள் ரைஸ் பண்ணி அது என்ன ஏதுங்கிறத பற்றி கேட்டுக்கிறோம். அடுத்து சரி எந்த தேதிங்கிறது அவங்கள முடிவு பண்ணாலும் அந்த தேதிக்கு நமக்கு இடம் கிடைக்கணும். அவைலபிலிட்டி. அதனால் நீங்கள் பிப்ரவரியில் இங்கே போட போகிறோம்னா எல்லா இடத்துலையும் போட போகிறோம்னா நீங்கள் எத்தனை தேதி எங்கே போட போகிறோங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி சொல்லணும். சரி நம்ம மண்டலம் நம்ம ஆஃபீஸ் தான் இங்கே போடலாம். இங்கே தான் போட போகிறோம். இங்கே தான் போடணும். இறங்கி போட போகிறோம். எல்லாத்துக்கும் இடம் இருக்குது.
இங்கே நல்லா அதனால நிர்வாகிகளுக்கு இடம் இருக்கு. ஆமாம், அதனால் அதை பற்றி சப்ஜெக்ட் வர்றதோ அதை என்னென்னு பேசிக்கிறோம். அடுத்தாப்புல முக்கிய கோரிக்கைகள் குறித்து அதை சொல்லிட்டாங்க. மருத்துவ காப்பீடு திட்ட கருத்தரங்கு நடத்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தரங்கு நடத்துகிறோம்னு 2 தடவை 3 தடவை வந்து மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங்லேயே கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை தான் கருத்தரங்கம் நடத்துதல்னு போட்டிருக்காங்க. நீங்க கரெக்ட் சொல்லுது. கருத்தரங்குக்கு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்களா? இல்லை, அவங்க இப்போ தான் லெட்டரே கம்யூனிட் பண்ணியிருக்காங்க. கருத்தரங்குக்கு முக்கியத்துவம் என்ன? ம், அதுக்கு மட்டும் ஏன் ஒரு கருத்தரங்கு போடுறேன்? ஓய்வூதியர்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் மட்டும் கருத்தரங்கு போடுறீங்களே இருக்கு. அது சொல்லிட்டீங்களா? நிறைய மாவட்டம் கேட்டிருக்கீங்களா? இல்லை, கேட்கலண்ணா. கேட்கணும். ம், நாளைக்கு ஒருத்தர் அது சரி சரி, நல்லது. சரி, இந்த கேட்பா. இப்போ இந்த 6வது மாதம் நடக்கிறதுல 6ஆம் தேதி. ம், ஆமாம். ஆமாம். முதல் கோரிக்கை 6ஆம் தேதி இப்போ ஒரு இல்ல, மீட்டிங்ல முதல் கோரிக்கை வந்து மத்திய அரசுக்கு கொடுத்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிருக்கீங்க. அதான் மெயின் கோரிக்கை இருக்கணும். அதை விட்டுட்டு மற்றெல்லாம் அதுக்கு நீங்க கருத்தரங்கு ஏன் போடல? அதான் நமக்கு ஊதிய உயர்வு வரும். இது சலுகை தானே. அதாவது இது சம்பந்தமாக 27 ரூபா வாங்கிக்கலாம். ம், என்ன இருக்கு? இல்லை அது 5 ரூபா வாங்க வேண்டியதானே. அது 97. அதான் அதை சொல்றேன். அது என்னுடைய ஆதங்கள். அது சரி சரி. அதாவது பழைய மாநில தலைவர் ரெங்கராஜ் அவர்கள் வந்து ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஐயா பழைய ஷாவுல் அமீது ஐயா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் எனக்கும் தான் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த பாயிண்ட்டை. அது சம்மந்தப்பட்ட ஜியோலாம் நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன். அவங்கள்ட்ட நேரில் வந்து சில விரிவான ஒரு வீடியோ மாதிரி போட்டிங்கன்னா ஸ்டேட் வைடு அது போகிற மாதிரி, அது என்னன்னு சொல்லலை. அவங்கள்ட்ட வந்து அந்த முக்கியமான பாயிண்ட் இதில் என்ன இருக்குங்கிறத பற்றி கவரேஜ் பண்ணி ஒன்று அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தமாக ஐயா அவர்களை தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறோம். அதை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு, அந்த கோரிக்கையை தெரிவித்தோம் இல்லையா, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அடுத்து அனுப்பிச்சிங்களா? சரி சரி சரி, நல்லது. இப்போ தான் சொல்கிறாங்க. நல்லது. அடுத்து மருத்துவ காப்பீடு திட்ட கருத்தரங்கு நடத்தல் போட்டிருக்காங்க. இது 2-3 எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ தான் கருத்தரங்கு நடத்தல் போட்டிருக்காங்க. வளர்ச்சி நிதி வந்து நம்ம மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எல்லாரும் ஆளாளுக்கு 1000 ரூபா கொடுத்தீங்க. சரி, அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயா, முதல்ல வெள்ளி விழா மாநாட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 2 மீட்டிங் தவிர்க்க முடியாமல் அங்கேயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது செலவு போக்குவரத்தெல்லாம் ஒரே அந்த மையத்தையே பிடிக்குது அப்படிங்கிற ஒரு காரணமாக தான் இருக்கே தவிர. ஆமாம், அதுதான் அதெல்லாம் மீறி இல்லை. அதுக்கப்புறம் கேட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்று போட்டாங்க, பதவியேற்பு விழா போட்டாங்க. கேட்பேன். ஆமாம், ஆச்சுங்களா? அவ்வளோதான். மற்ற பாயிண்ட்டு பூரா மாநில மைய வளர்ச்சி நிதி அது வந்து நம்ம கொடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தவிர நம்ம அதர் தேன் திஸ் வந்து எல்லாமே சொல்லிட்டோம். 6/1/2026 அரியலூரில் மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தரும் நிர்வாகிகள் விவரம்னு ஒன்று போட்டிருக்கிறோம். அது விடிய காலம் அழகர்சாமி ஃபோன் பண்ணி நான் வர்றேன் சார் அப்படின்னாரு. மற்றபடி தலைவர், துணைத் தலைவர் போகிறதாக இருக்கிறோம். ஐயா வர்றீங்கன்னு சொன்னாங்க. சரி. அதெல்லாம் அவங்க சொல்லி அவங்கெல்லாம் வர்ற மாதிரி தெரியல. நம்ம ஒன்று கூட்டிகிட்டு போகிறோம், அவங்களுக்கு லெட்டர் போட்டுறாங்க. மாநில மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் முழுவதும் அந்த கூட்டத்தில். ஆமாம், செயற்குழு அவர் தான் வட்டம் வர்றாரு, வேறு வழி இல்லை. அந்த போட்டார் அதனால் இப்போ ஐயா அவர்கள் பேச வச்சதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் ஷுட் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் இன் தி ரிக்விஷன். இங்கே கொடுக்கறதுல வந்து மதுரை மாவட்டம் முதன்மையாக இருக்க வேண்டும். இதுதான் தீர்மானிக்கப்படும் பொருளாக ஏற்கனவே பழைய காலங்களில் இருந்தது என்பதை அவர்கள் சொன்னார்கள். அதை நாம் வலியுறுத்துவோம் என்பதை சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்தை வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. அதாவது அருள் நிலை தரும் ஒரு புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு 14 புத்தகம் கொண்டு வந்திருக்கிறோம். குலுக்கல் முறையில் யார் யாருக்கு இது விழுகு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். அந்த குழுக்களை வந்து ஐயா அவர்கள் நடத்த என்பதை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதில் 25 இருக்குது. சொல்லுங்கள். சமையலூர் ஆதாரங்களை செயல்பட முடியாத நிலையில் இருப்பதால் இல்லை சார், நான் மீட்டிங் 4 மணிக்கு மேலே வருவேன். நீக்குவதற்கு இந்த பேரவை ஒப்புதல் அளிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கரவொலி மூலம் முக்கியமான பாயிண்ட் சொன்னார், அதை சொன்னார். எனக்கு அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால
சரி, என்ன எடுக்கணுமா? ஆமாம், அவர்கிட்ட தலைவர்கிட்ட கொடுத்து எடுங்க. இல்லை என்ன ஒன்று தான் எடுக்கணுமா? ஒன்றும் எடுங்க. அதில் என்ன சீரியல் நம்பர் வருதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் பேரை சொல்லுங்கள். இதை எடுத்து மேலே வச்சுங்க. டிக்கெட் அடிச்சுங்க. இதை எடுத்து மேலே வச்சுங்க. இல்லை இதில் டிக்கெட் அடிச்சுக்கலாம், அப்புறம் கொடுத்துடலாம். நம்பர் 8 யாரு? அதில் அந்த ரிஜிஸ்டரில் பாருங்கள். ரிஜிஸ்டர்ல எங்க இருக்கு? டிக்கெட் அடிச்சுக்கிட்டு மகாலிங்கண்ணே, மகாலிங்கண்ணே மாலிங்க. வாங்க. மாயன். இந்தாங்க, அவர் கையால் கொடுக்க சொல்லுங்கள். ஒரு அருள்நிலை அருள்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம். உரை விளக்கம். அப்படியே வாங்கிக்கலாம். அப்படியே வாங்கி அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணுமா? எடுங்க. Take it. அடுத்தது அடுத்து அடுத்தது மூணாம் நம்பர் 13. 13 யாருங்க? 13 பேர் சொல்லுங்க. எம் நடராஜன். எம் நடராஜன் நீங்களா? திருமங்கலம் இங்கே வரியா? திருமங்கலம். நீங்கள் எடுத்துருங்களேன். நீங்கள் எடுத்துருங்க. திரு எம் நடராஜன் அவர்கள் திருமங்கலத்தில் வந்திருக்காரு. அவருக்கு வந்திருக்கு. கொடுங்க. திரு எம் நடராஜன் அவர்கள் பெறுகிறார்கள். நடராஜன். இருங்க. நீங்களே எடுத்தீங்களா? 12 யாரு? எம்ஜி முருகேசன் அவர்கள். இந்த வாரியா? புஸ்தகம். திருமங்கலமா வருது. அதனால என்ன இருக்கு? நிறைய இருக்கும். இங்கே பாருங்க. திரு எம்ஜி முருகேசன் அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்தாப்புல அடுத்து எடுங்க. 10 யாரியா? 10 யார் சார்? ராமகிருஷ்ணன் அவர்கள் வாடிப்பட்டி தலைவர். பரவாயில்லையே, அதனால பரவாயில்ல. ஏதோ இறைவனர் அவ்வளோதான் சொல்ல முடியும். புஸ்தகம் வந்தார். பிரிக்கலையா? திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் பெறுகிறார்கள். கொஞ்சம் 26 கடைசியாக வந்தவர். சந்திரமோகன் சார். வாங்க. 25 அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சன்மார்க்கம். 21 யார் சார்? சார் கருப்பையா சார். டிசி இருந்தார். சரி, அவர் லேட்டாக பரவாயில்ல. அடுத்தது அடுத்து 23 யாரு? திருமூர்த்தி சார். இதான் அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்காருங்க. அவர் நம்ம செக்ரட்டரி. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வரட்டாடி. திருமூர்த்தி சார் அவர்கள் பெறுகிறார்கள். 2 யாரு? 2 தான் இவர் வரும். சத்யநாராயணன் இந்த வரியா? சத்யநாராயணன் துணைத் தலைவருக்கு. இல்லை நீங்கள் கொடுங்க. இல்லை 2ஆம் நம்பரா? சத்யநாராயணன் அவர்கள் பெறுகிறார்கள். 16 14 நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. 19 யார் சார்? ஷேக் முது சார். வாங்க. அவங்களாம் ரொம்ப நம்ம இதுக்கு 5ஆம் தேதிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு 7-8 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அடுத்து 7 யார்? முத்துசாமி சார். முத்துசாமிண்ணே வாங்க. அதாவது ரிட்டையர் ஆன பிறகு எல்லாம் அருள் நிலையை தெரியணும். அதுக்காக கொடுக்குற புத்தகம் தான். சாமியார போகிறதுக்கோ அது அவங்க இஷ்டம். 6 சுப்பிரமணியன் சார். என்ன சுப்பிரமணியன் சார்? அருமையாக இருக்கும். விளக்கமாலை அருள் இல்லாதவர்களே கிடையாது சார். நல்லது சார். எல்லாருக்குமே ஒரு அருள் உண்டு. ராமானுஜம் வீட்டில் கையில் வச்சிருக்காரு. அதனால அடுத்து இன்னொருத்தர் சொல்லுங்க. இவருக்கு சார் கொடுக்குறது டிஎஸ் சார். ஏற்கனவே ஆல்ரெடி சாவி. கொஞ்சம் முன்னாடி வாங்க. 17 ஜெயராமன் சார். ஜி ஜெயராமனா? அப்படியா? இதெல்லாம் நமக்கு வராது சார். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது சார். 4 கே முருகேசன் சார். கே முருகேசன் அழகான திருங்க
கே முருகேசன் சார் இருங்க. அவ்வளோதான். அடுத்தது நம்பர் 3 சேராம் சார். எனக்கு தானே ரைட்டு கொடுங்க. இன்னும் சாமியாரா போவோம். அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். புக்ஸ் அவ்வளோதானே. புக்ஸ் அவ்வளோதான். தமாஷ் இல்லை, இது கையில் படித்து பாருங்க. யாரும் படித்து பாருங்க. நல்லது நல்லது. லக்கி அவ்வளோதான். அனைவருக்கும் மாவட்ட பயிற்சி சார்பாக மீண்டும் ஒரு வார்த்தை போய் தெரிவித்துள்ளேன். இன்றைக்கி ஒரு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் பரிசு கொடுத்தாரு. கடைசியாக அந்த மாப்பிள்ளையும் பார்த்தாரு. இந்த வேலைப்படுத்த வந்து அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். அதாவது மதுரை மாவட்டத்தில் மாநில மையம் எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். இந்த சூழ்நிலையை உருவாக்கினா தான் மதுரை மாவட்டம் இன்னும் கொஞ்சம் தலைவாக பக்கத்துக்கு போயிருக்கு. ஏன்னா இப்போ மட்டும் இல்லை, நம்ம பணியாற்ற காலத்திலேயே பின்னால் இருக்கிற கட்டடம் என்ன சொல்லுன்னு தான் மாநில மையம் கேட்போம். மாநில மையம் இந்த கட்டடம் என்ன சொல்லுன்னு தான் கேட்போம் மாநில மையம். அப்படிலாம் ஒரு பெரிய முடிவுகள் எடுத்து போராட்டங்கள் செய்கிற இந்த மதுரை மாவட்டம் தூய்ந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம வந்து தீவிர உறுப்பினர்களாக இருக்கிறோம், நிர்வாகிகளாக இருக்கிறோம், நிறுவனராக இருக்கிறோம். இந்த மதுரை மாவட்டம் தாழ்ந்து போயிடாமல் தேஞ்சு போயிடக்கூடாது. ஏதாவது கொஞ்சம் தயவுசெய்து ஒரு நீங்கள் இருக்கிற மூத்த உறுப்பினர்களை வைத்து கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நீங்கள் கொஞ்சம் எழுச்சியை உண்டா பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர் போடுங்க. லெட்டர் போட்டு வாங்க, திங்கள் சேரலில் வாங்க, பழைய கட்டணம் மாதிரி வாங்க, அதான் உட்காருங்க எல்லாப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயவுசெய்து பண்ணால் தான் உங்களுக்கும் ஒரு இது வரும். ஏதாவது ஃபண்டு ரைஸ் பண்ண முடியும். அன்றைக்கி ஒரு நாங்கள் தான் என்ன செய்கிறோம், திருமங்கலத்தில் வர்றோம், திங்களும் வீரம் தினம் பால் வர்றோம், தினம் 20 பேர் வர்றாங்க சார். திருமங்கலத்தில் வர்றாங்க. என்னென்னா அங்கே வந்து ஒரு சின்ன ஏரியா தான். அதனால் வந்து அவங்களுக்கு பொழுது போடுறது இங்கே வந்துடுறாங்க. வந்தாலும் ஒரு ஆழமிக்க ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க, செய்கிறாங்க. இந்த நாளைக்கு போட்டு ஃபோன் பண்ணுறாரு, நாளை கழிச்சு நான் பத்திரிக்கை வைக்கணும், எல்லா உறுப்பினர்களுக்கும் பத்திரிக்கை வைக்கணும், கல்யாண பத்திரிக்கை, மகனுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கணும். நீங்கள் தயவுசெய்து ஒரு எல்லா பேருக்கும் ஒரு வாட்ஸ்அப் மூலமாக தகவல் தெரியுங்கன்னு சொல்கிறார். அது மாதிரி ஒரு நடந்துக்கிட்டு இருந்தால் தான் சங்கம் மாதிரி இருக்கும். நம்ம இல்லைன்னா வெறுமனை கட்டடத்தை கட்டி 8 லட்ச ரூபாய் போட்டு கட்டடத்தை கட்டிட்டு இப்படியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? அதனால் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்கண்ணே, தம்பி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, செய்யுங்க. நல்லா நாங்களும் வந்து எங்களால் என்ன ஒத்துழைப்பு செய்யணுமோ செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் எல்லா உறுப்பினர்களையும் கொஞ்சம் கூப்பிடுங்க. முதல்ல நம்ம முன்னணி உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்க, அவங்கள வர சொல்லுங்க. வந்து நீங்கள் அவங்கள இறப்பி மலாவிளவி பேசி ஈசி அவங்கள ஒரு வந்து மாநில தலைவருடைய ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்யணும் என்று இந்த கலந்துரை கேட்டுக்கொண்டு அனைவரும் கலந்து கொண்டமைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நன்றி, வணக்கம். ஒன்று நம்முடைய நிறுவனத்தில்